கோவில்னாலே அரசாலும் மீனாட்சி தான். மீனாட்சி அம்பிகையா சொக்க தங்கமா ஜொலிச்சு தீபாரணை அமோகமா நடக்குமா. அதே சமயம் சாமி சன்னதியில் சிவபெருமான் சிவனேன்னு அமைதியாக உட்காந்துருப்பாராம். அதுக்கு காரணம் என்ன? மீனாட்சியோட ஆட்சி அதிகமாக இருக்குன்னு அர்த்தமா, சிவனோட ஆட்சி கம்மியாக இருக்குன்னு அர்த்தமா? அது இல்லை உண்மையான அர்த்தம். உண்மையான அர்த்தம் என்ன? அதை நம்ம உள்ளூரோட நோக்கத்தை புரிஞ்சுக்கணும். மதுரையிலேயே மொத்தம் எத்தனை கோபுரம் இருக்குது? மொத்தம் 5 கோபுரம் இருக்குது. 4 கோபுரங்கள், அது போக மீனாட்சி கோபுரம்னு ஒன்று இருக்குது. அந்த மீனாட்சி கோபுரத்தோட வாசல் வழியாக தான் சிவபெருமான் திருவடி வரவும் செய்வார், உள்ளே போகவும் செய்வார். இப்போ நம்ம மீனாட்சியோட முதல் தீபாரணத்துக்கு வருவோமா? அதாவது இதுக்காக மீனாட்சிக்கு முதல் தீபாரணை அப்படின்னா, எப்படி சிவபெருமான் ஒரு ஆன்மாக்குள்ளே வளப்போறாரு அப்படின்னா, அவர் சக்தியின் வழியாக தான் வருவார். அதாவது சிவாய நம மந்திரத்தின் உண்மையான அர்த்தம், சிவன் நம்மளுடைய ஆன்மாவுக்கு பராசக்தி வழியாக தான் வருவார்.